வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வள்ளியனூர் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சமத்துவத்தின் சின்னமாகவும் சமூக நீதி போராளியாகவும் விளங்கிய சட்ட மாமேதை டாக்டர் BR அம்பேத்கரின் 135வது ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்பட்டது. அதனை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வள்ளியனூர் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் தலைமையில் வள்ளியனூர் அரசு கருவூலம் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள டாக்டர் BR பீமாராவ் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உக்ரவாகினிபேட், பெரியபேட் ஆகிய பகுதிகளில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியினர், பாட்டாளி மக்கள் கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 2 பேர் ரூபாய் 22,000 இழந்துள்ளனர். வில்லியனூரைச் சேர்ந்த பெண் இன்ஸ்டாகிராமில் ஆடை விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். இதையடுத்து அவரை ஆர்டர் செய்தபோது அந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்துள்ளனர். அதை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் 15,208 ரூபாய் செலுத்தியுள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த பொருட்கள் வீட்டிற்கு வரவில்லை. அதன்பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல் ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்தவர் ஆன்லைனில் உல்லாசத்திற்கு பெண்களை தேடியுள்ளார். அப்போது ஆன்லைனில் வந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய போது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் பெண்கள் தேவை என்றால் பணம் அனுப்பும்படி தெரிவித்துள்ளனர். அதையடுத்து மர்ம நபருக்கு ரூபாய் 7,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முன்னாள் MLA அனந்தராமன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் சிலைக்கு முன்னாள் MLA அனந்தராமன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வெள்ளியனூர் பகுதியில் சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் 135வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு வள்ளியனூர் தொகுதி திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பாளர் சிவா MLA கலந்து கொண்டு வில்லியனூர் கொம்பையூன் பஞ்சாயத்திற்கு எதிரில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கும் பெரியப்பட்டில் உள்ள சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், ராமசாமி, தர்மராஜ், தொகுதி அவைத்தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தொமுச தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் தேசிகன், ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன், ஜெகன்மோகன், பொருளாளர் கந்தசாமி, தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். அட்சய திருதியை நாளில் குழந்தைகள் திருமணம் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குழந்தை திருமணம் நடத்துவது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். அட்சய திருதியை போன்ற விழாக்காலங்களில் அதிக எண்ணிக்கையில் குழந்தை திருமணம் நடப்பது தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கவனத்துக்கு வந்துள்ளது. இதனால் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் குழந்தை திருமணம் நடப்பதை தடுக்க அறிவுறுத்தியுள்ளது.
குழந்தை திருமணத்தை ஒப்பந்தம் செய்பவர், எந்த ஒரு குழந்தை திருமணத்தையும் நடத்துபவர், இயக்குபவர் அல்லது தூண்டுபவர், பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அல்லது சட்டப்பூர்வமான அல்லது சட்டவிரோதமான வேறு எந்த நபரும் திருமணத்தை ஊக்குவிக்கும் எந்த ஒரு செயலையும் செய்பவர் அல்லது அதை நடத்த அனுமதிப்பவர் அல்லது குழந்தை திருமணத்தில் கலந்து கொள்வது அல்லது பங்கேற்பது அதை நடத்துவதை தடுக்க தவறினாலும் தண்டிக்கப்படுவர். குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் 2006 பிரிவு 9, 10, 11 கீழ் 2 ஆண்டுகள் வரை கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் ரூபாய் 1,00,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் நிறுவனர் வீணாபாணி நினைவாக 9 நாட்கள் நடைபெறும் கலைவிழா நேற்று மாலை தொடங்கியது. முதல் நாளில் சௌமிக் தத்தா கலைஞரின் மோனோராக் இசை நிகழ்ச்சியை வெளிநாட்டினர் உள்பட பலர் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தை நிறுவிய வீணாபாணி நினைவாக ஆண்டுதோறும் கலைவிழா நடக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நேற்று மாலை தொடங்கிய கலைவிழா வருகிற 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார், ஆதிசக்தி நிர்வாக அறங்காவலர் நிமி ரஃபேல் ஆகியோர் ஏற்பாட்டில் இன்று தொடங்கிய கலைவிழாவை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். முதல் நாள் நிகழ்வாக சரோத் வாத்தியத்தில் சௌமிக் தத்தா மற்றும் தபாலா வாத்தியத்தில் தேவ்ஜித் பதிதுண்டி ஆகிய கலைஞரின் மோனோரோகோ என்ற நினைவின் கூறுதல் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமில்லாமல் வெளிமாநில வெளிநாடுகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள், இசை விரும்பிகள், கலைஞர்கள் கலந்து கொண்டு இசை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். சுமார் 1 மணி நேரத்தில் சரோத் வாத்தியம், தபாலா வாத்தியத்தில் நினைவுகள், எதிரொலிகள், கால சுழற்சிகள் குறித்து இசை மூலம் ரசிகர்களை ரசிக்க வைத்தனர். நிகழ்ச்சி முடிந்ததும் பார்வையாளர்கள் கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி உற்சாகமடைந்தனர். இந்நிகழ்ச்சிகளை காண பொதுமக்களுக்கு இலவச அனுமதி அளிக்கப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வள்ளியனூர் தொகுதி தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் PR அம்பேத்கரின் பிறந்தநாள் ஒவ்வொரு ஆண்டும் அம்பேத்கர் ஜெயந்தி அல்லது சமத்துவ நாளாக நாடு முழுவதும் சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றனர். சமூக நீதி, கல்வி மற்றும் சமத்துவம் குறித்த அம்பேத்கரின் கொள்கைகள் இந்நாளில் போற்றப்படுகின்றன. நாடாளுமன்ற வளாகம் உட்பட இந்தியா முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக வள்ளியனூர் தொகுதி தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் பூக்கடை ரமேஷ் தலைமையில் வள்ளியனூர் அரசு கருவூலம் அருகே அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் உத்தரவாகினிபேட் மற்றும் பெரியபேட் பகுதியில் அமைந்துள்ள சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். அடிக்கடி போனில் பேசுவதால் சந்தேகம் அடைந்த கணவர் தனது மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தைச் சேர்ந்த 24 வயதான ஏழுமலை என்ற சூர்யா இருசக்கர வாகன மெக்கானிக்காக பணியாற்றி வந்தார். புதுச்சேரி மூலக்குளத்தைச் சேர்ந்த 21 வயதான ஸ்வேதாவுடன் காதலித்து திருமணம் செய்து கொண்டு 3 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தனர். இவர்களுக்கு 3 வயதில் பெண் குழந்தை உள்ளது. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் வாடகை வீட்டில் குடும்பம் வசித்து வந்தது தெரியவந்தது. நேற்று காலை வீட்டிலிருந்து ஸ்வேதாவின் அலறல் சத்தம் கேட்டதாக அக்கம் பக்கத்தினர் தெரிவித்தனர். ஓடி வந்து பார்த்தபோது கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வளத்தில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தன்வந்திரி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். தடவியல் நிபுணர்களும் ஆய்வு மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் மனைவியின் செல்போன் பயன்பாட்டை சுற்றியே தகராறு ஏற்பட்டது தெரியவந்தது. ஸ்வேதா அடிக்கடி போனில் பேசுவது குறித்து ஏழுமலைக்கு சந்தேகம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை ஏற்பட்ட தகராறில் முதலில் சார்ஜர் வயரால் கழுத்தை இறுக்கியதும் பின்னர் கத்தியால் தாக்கி கொலை செய்ததும் போலீசாருக்கு கூறுகின்றனர். மேலும் தப்பியோடிய ஏழுமலையை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் அரசு பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது.
தேர்தல் ஓட்டுப்பதிவு நடைபெற்ற சூழலில் கடந்த 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி அரசு இணையதளத்தின் விண்ணப்பம் பெறவில்லை. இதனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் விண்ணப்பிக்க முயன்றும் இணையதளத்திற்குள் நுழைய முடியாமல் தவித்தனர். காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என கவர்னர் கைலாஷ்நாதனுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர். இது தொடர்பாக கவர்னர் கைலாஷ்நாதன் நிர்வாக சீர்திருத்த துறையின் தேர்வாணையத்தின் கவனத்திற்கு சென்ற நிலையில் வரும் 20ஆம் தேதி மாலை 3 மணி வரை அரசு பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடுவை நீட்டித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பினை இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என நிர்வாக சீர்திருத்த துறை தெரிவித்துள்ளது. உருவையாறு கிராமம் ஆச்சாரியாபுரம் மூகாம்பிகை நகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வள்ளியனூர் கொம்பையூன் உருவையாறு கிராமம் ஆச்சாரியாபுரம் மூகாம்பிகை நகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு சித்திரை மாத உற்சவ விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. விழாவானது கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் தினந்தோறும் சுவாமிக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று பொங்கலிடுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து இரவு சுவாமிக்கு பல்வேறு அர்ச்சனைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் 6ஆம் நாள் உபயதாரர் சரவணன் என்கிற தில்லை சபாபதி குடும்பத்தினர் சண்முகம், ராஜா, கார்த்தி, மதி, மேஸ்திரி ராஜா, தவில்குமார், செந்தில்வேலன், அபிர்தராஜ், ஆனந்தராஜ், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதியுலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர்கள், உபயதாரர்கள் மற்றும் ஆச்சாரியாபுரம் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். புதுச்சேரி மாநில டாக்டர் அம்பேத்கர் மக்கள் சங்கம் சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநில டாக்டர் அம்பேத்கர் மக்கள் சங்கம் சார்பில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு வள்ளியனூர் தாலுகா அலுவலகம் அருகே அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாநில டாக்டர் அம்பேத்கர் மக்கள் சங்கம் தலைவர் சுந்தர்ராஜன் முன்னிலை வகித்தார். இதில் பொதுச் செயலாளர் சேகர், கிளைத் தலைவர் சக்திவேல், ஆசிரியர் கனக சுப்பராயன், மணிபாலன், சுப்பிரமணி, பாலகிருஷ்ணன், குமார், அப்பாதுரை, எத்திராஜ், மனோகர் மற்றும் சங்க அங்க தலைவர்கள் பலர் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்கால் மீனவர்கள் தொடர் கைது விவகாரத்தில் மத்திய அரசு மற்றும் தமிழக திமுக அரசு மெத்தனமாக செயல்படுவதாக புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் புதுச்சேரியில் உணவகங்கள் தாறுமாறாக விலை உயர்த்துவதை கட்டுப்படுத்த புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தலையிட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், காரைக்கால் மீனவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதும் அவர்களின் வாழ்வாதாரமான படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்கதையாகி வருவதாகவும், இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டிய தமிழக திமுக அரசும் மத்திய அரசும் மீனவர்கள் மீது அக்கறை காட்டாமல் இருப்பது அவமானத்திற்குரியது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சமீபத்தில் இலங்கைக்கு மனிதாபிமான அடிப்படையில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான உணவு மற்றும் மருந்துகளை வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் அதே உரிமையோடு இலங்கை அரசிடம் பேசி மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தினார். மேலும் முடிந்தால் தனது தங்கை கனிமொழியை இலங்கைக்கு அனுப்பி அந்நாட்டு பிரதமரிடம் பேசி மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி உணவகங்கள் டீ, காஃபி மற்றும் சிற்றுண்டி உணவுகளின் விலையை பல மடங்கு உயர்த்தியுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், அரசு அதிகாரிகள் இதை வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், துணைநிலை ஆளுநர் உடனடியாக துறை அதிகாரிகளின் உயர்மட்ட கூட்டத்தை கூட்டி விலைவாசியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் சிலைக்கு சபாநாயகர் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வில்லியனூர் பகுதியில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா இனிப்பு வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இன்று பாரத ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் PR அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் தின விழா வில்லியனூர் தொகுதி பஞ்சாயத்து அலுவலகத்தின் எதிரில் உள்ள டாக்டர் PR அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் தொகுதி தலைவர் தாமரைச்செல்வன் தலைமையில் ஏற்பாட்டில் மாநில பட்டியலணி செயலாளர் பொன் ஆறுமுகம் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் S. மோகன்குமார் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். மேலும் தொகுதியைச் சார்ந்த பொதுச் செயலாளர் ராஜவேல், செயற்குழு உறுப்பினர்கள் முரளிதரன், ஆதிமூலம் மற்றும் கிளை தலைவர்கள் பொன் அர்ஜுன், முருகையன் உட்பட பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி, தக்கக்குட்டை மற்றும் பிச்சைவீரன்பேட் ஆகிய பகுதிகளில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு மூலக்குளம் சரவணன் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. 1891ஆம் ஆண்டு பிறந்த அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் முதன்மை சிற்பி மட்டுமல்ல, சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் ஒரு சட்ட வல்லுநர், பொருளாதார நிபுணர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் செயல்பட்டவர். இதனால் இவரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவ்வாறு பெருமை வாய்ந்த பீமாராவ் அண்ணல் அம்பேத்கரின் உயரிய கோட்பாடுகளை கௌரவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. இவரது பிறந்த நாள் பீம் ஜெயந்தி எனவும் அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த வருடம் அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாள் நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கௌரவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதி, தக்கக்குட்டை மற்றும் பிச்சைவீரன்பேட் ஆகிய பகுதிகளில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு மூலக்குளம் சரவணன் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சரவணன் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.